இது லவ்வர்ஸ் மட்டும் பார்க்கறதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்க்கலாம். வெறும் லவ்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஷான் ரோடன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எண்டிங் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ஆனால் அது ப்ராமிசிங்காக இருந்துச்சு, ரொம்ப காம்ப்ரமைஸாக இருந்துச்சு. அது தேவைப்படுற ஒரு எண்டிங் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது, படத்தில் வர எல்லா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செமையாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்கிரிப்டாகவே சூப்பராக இருக்குது, கூட நடித்த எல்லாருமே செமையாக நடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ப்ரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு என்டையர் காஸ்ட் அந்த ஹீரோயின் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே செமையாக பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு லவ் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க ப்ரோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லவர் படம் நல்லா இருக்குது. குட் நைட் படம் பார்க்க ஒரு ஃபீல் எப்படி இருக்கோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எப்படி இருக்கோ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை தான். குட் நைட்டில் எப்படி நடிச்சிருக்காரு அதே மாதிரி நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. படம் பார்க்கலாம், கன்ஃபார்ம் நல்லா இருக்கும், போய் பார்க்கலாம். லவ்வர்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஃப்ரீடமுக்கும் ஒரு பொசசிவ்னஸ்க்கும் நடக்கிற பிரச்சனை, அவ்வளோதான். ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணு எப்படி போனால் எப்படி மாறுவாங்க, ஸோ அவங்களுக்குள்ள சேஞ்சஸ், அவ்வளோதான். ஏன்னா லவ்வர் பார்த்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்ததுண்ணா, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருந்ததுண்ணா. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு இடத்துல நம்ம இதுக்கப்புறம் இவ்வளோ தான், இந்த உலகமே நம்மளை ஒன்று சொல்லும்ல, நீ இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த இடத்துல ஒருத்தன் எல்லாம் மாற்றி ஒன்று நிற்கிறான்ல, டேய் நீ பண்ணது, நீ யோசிச்சது எதுவுமே இல்லைடா, நான் வேற ஒன்று, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஆனால் அதுக்குள்ளே அவன் நிறைய பேரை நம்புவான், அந்த நம்புறது எல்லாமே உடஞ்சிரும். அந்த உணர்வு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு படமாக தானே நான் லவ்வரை பார்க்குறேன். இப்போ இந்த ஒரு பீரியடில் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு காதல் லவ் வேரியேஷன் எப்படி மாறுது, எப்படி இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த படம் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போது இருக்க கரண்ட் சினாரியோவில் எப்படி அது மாறுது, எப்படி அது புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது காலங்காலமாக லவ்வில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அந்த லவ்வில் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரணுன்றதை வந்து அவர் ரெண்டாவது படம் இந்த மாதிரி பண்ணுவாருன்றது வந்து எதிர்பார்க்கல. அவர் காப்டாக இருக்குது. அவர் எப்படி சொல்கிறதுனா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கிறாரு. அந்த விஷயத்தில் அவர் சிறப்பாக பண்ணுறாரு. டோட்டலாக மொதல் படம் அப்படி பண்ணிவிட்டு ரெண்டாவது படம் இந்த கதையை செலக்ட் பண்ணி பண்ணதும் வந்து நல்லா இருக்குது. அந்த விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் படமாகவே மொத்தமாக எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் படமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு சலனம் இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை விஷயத்தை இது பண்ணிருக்கோம். பட் கடைசியாக பார்த்தா அது இந்த விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆமாம், 2K கிட் எல்லாமே இது பண்ணி பார்க்கலாம். அந்த விஷயத்த வந்து நீங்கள் 2K கிட்டுக்கும் செட் ஆகும். 2K கிட்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2K கிட்டுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா இதை வந்து பிரச்சனையை பற்றி பேசுகிற படமாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறவங்க லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. பட் படமாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. படத்தில் ப்ளஸ்னால் வந்து படம் எல்லாமே ப்ளஸ் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆக்டிங்கு எல்லாமே நல்லா பயங்கரமாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தா எதுவுமே சொல்ல முடியாது. பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் அதுவும். யுவன் சங்கர் ராஜா சார், அனிருத் சார், எனக்கு தெரிஞ்சு இந்த எரா ஷியான்துன்னு நினைக்கிறேன், பிரிச்சுட்டர். அதை நீங்கள் உணர்வாலாம் சொல்ல முடியாது. ஒரு கான்செப்ட் போனால் ஒரு மேஜிக் ஒன்று வரும் தான். அங்கே இருக்க எல்லாரும் அந்த மியூசிக்கை உணர்ந்து அது ஏன் அந்த கான்செப்டில் ஒர்க் அவுட் ஆகும்னா அது உண்மையாக நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளே தரும். அது ஒரு மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகலாம். நான் மைனஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ப்ளஸ்ஸாக எனக்கு என்னென்னா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குண்ணா, ஒரு புரிதல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் வேறையாக இருக்கும், நான் ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே போயிடுவீங்க, அதுக்கு காரணம் அது உங்கள் புரிதலாக இருக்கும். நான் அந்த 20 கிலோமீட்டரில் லேட்டாக கிடப்பேன், அவ்வளோதான். அந்த டைமில் ஒன்று நடக்குது தெரியுங்களா, அது எல்லாமே சூழ்நிலை காரணமாக. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழறவன் மனுஷனாக இருப்பான். அதை புரிஞ்சிக்க தெரியாத வரைக்கும் அவன் குழந்தையாக இருக்கான், அவ்வளோதான். அவனை நான் வந்து மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் கோட் பண்ண விரும்பல. அவன் குழந்தையாக இருக்கேன், ஏன்னா அவனுக்கு அது புரியல. அது புரியறதுக்கு அவன் கஷ்டப்படுறான்ல, அது இந்த படத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக அவனுக்கு புரிய வச்சுருந்தாங்க. அது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், நான் வேலண்டைன்ஸ் டேக்கு, ஏன்னா
எல்லாரும் இப்போ இந்த லவ்ன்றதை இப்போ இருக்க ஜெனரேஷனில் அவங்க வேறு மாதிரி ஒன்று பேரை வச்சு கோட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே உணர்வாக ஒன்றா தானே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வை புரிய வைக்கிறதுக்குன்னு ஒன்று தேவைப்படுதுல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு திருக்குறள் படிக்கிறோம், ஒரு பகவத்கீதை படிக்கிறோம், குரான் படிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம ஏன் அதெல்லாம் படிக்கிறோன்னா நமக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் எதுவும் இருக்காது. அது படிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு வரும். அது படிக்கும்போது அந்த தெளிவை ஒருத்தர் கொடுக்குறாங்க தெரியுங்களா, அதுதானே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படம் பார்க்கும்போது லவ்வை பற்றின புரிதலை புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையும் இதையும் கம்பேர் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளாலும் டப்புன்னு வேறு ஒன்றா புரிஞ்சுப்பாங்க, எனக்கு அந்த ஒரு இதுவும் இருக்குது. அதனால் சொல்கிறேன், ஒரு புரிதலை குடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த படம் இருக்கணும்.